ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பலராவாயனை, பூம்பழனம் சூழ்ந்த சிறபொருத்து திருஞான சம்பந்தப் பெருமானை, தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை, விரவியமை ஆளுடைய வென்றி மழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சுல வல்லபிரான், எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி சென்னி சேர்த்துவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையின் மூலமாக வாரந்தோறும் நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இவ்வுரையை கேட்க இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு புதிய இளைஞராகவோ இல்லை ஒரு குழந்தையாகவோ அவங்க வராங்களோ இல்லையோ நாங்களே கூட்டுட்டு வந்துடுறோம். ஒரு முறை எங்களுடைய நண்பர் வந்திருந்தார். அப்புறம் நேற்று திருமந்திரத்துக்கு அவங்க பாண்டிச்சேரியில் பிஹெச்டி செய்யக்கூடிய திருநாவுக்கரசு அந்த அண்ணா வந்திருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இவர் வந்திருக்கார். 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். நாங்கள் பழைய வீடு இருந்த இடத்துல அவங்களா இருந்தவங்க. அப்போயே கோயிலுக்கெலாம் பக்கத்தில் வருவாங்க நல்ல குழந்தைகள். இதுதான் இப்போ ஐயா கூட காலையில் திருமுறைகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது அது வள்ளலார் சொன்னாருன்றாங்க, சொல்லலைன்றாங்க, சும்மா கருத்து மட்டும் நம்ம வச்சு இப்போ கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் பொழுது அது மாதிரி தான் இப்போ இருக்கு. நியாயமாக என்ன ஒரு முறை அல்லது ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு உயர்ந்த விஷயம்னு சொன்னால் அது கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கணும். நாம தான் தேடி போய் அந்த விஷயம் எங்கே கிடைக்கும் என்று போய் எப்படி தேனுக்காக வண்டு போதோ அப்படி போய் எடுத்தாதான் அது அந்த ஸ்டாண்டர்டில் நமக்கு இருக்கும். அப்படி இருந்தது, முன்ன இருந்தது. இப்போ திருமுறை சொல்லி கொடுக்கறதுக்கு நாம் அமைப்பு ஏற்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. நேற்றுலாம் போய் அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கெல்லாம் நடக்குது, இந்த நேரத்தில் நடக்குது, குழந்தைகள் நீங்களாம் சேர்த்துடுவாங்கன்னு சொல்லி அவ்வளவு நம்ம ஓட்டுக்கு பிரச்சாரம் செய்வது போல நம்முடைய மொழிக்காகவும் சமயத்துக்காகவும் தொண்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது. தொண்டு நாம் செய்கிறது தப்பு இல்லை, சூழ்நிலை அந்த அளவுக்கு இருக்கிறதே என்பது தான். அது நம்ம காலத்தில் இல்லை, அருளாளர்கள் வாழ்ந்த காலத்திலே அவங்க ஏன் தல யாத்திரை போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்க சைவத்திலே ஏன் அவங்களுக்கு வரணும், அது ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுதோ, இப்போ தமிழ் இலக்கிய வரலாறோ தமிழக வரலாறோ எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னால், 2-3 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஞானசம்பந்தர் பதிகப்பலன் சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஒரு கவர்ச்சி தான், ஒரு ஈடுபாடு தான். பதிகப்பலன் சொன்னாதான் பதிகத்தை படிப்பான் அப்படின்றதுக்காக ஞானசம்பந்தர் சொன்னார். அது ஒரு முறை. அப்படி கவர்ந்தால்தான் அந்த சைவ சமயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது போல அவர் பண்ணார்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, தலயாத்திரை போனது அவங்க எதுக்கு போனாங்கன்னு சொன்னால், இப்போ எப்படி இந்த கிறிஸ்துவத்தில் சமயத்தை பரப்புகிறாங்களோ அது மாதிரி போனாங்க. போய் அங்கே சமயத்தை அவங்க நிறுவுவதற்காக தான் சில மேஜிக் பண்ணாங்க, அப்படியே சொல்கிறாங்க, அற்புதங்கள்லாம் செய்தாங்க, அதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நான் கேட்குறேன், அதனால் அவங்களுக்கு என்ன பலன்? இப்போ ஞானசம்பந்தருக்கோ அப்பருக்கோ அது மாதிரி செய்ததுனால பெருமான் எதனா செய்கிறாரா? இத்தனை பேர் சைவத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால், உனக்கு உன்னுடைய வங்கி கணக்கில் இவ்வளோ போடுறோம்ப்பா நான் சொல்கிறாரு. அவங்களாம் வருத்தப்படுறாங்கன்னு பார்க்குறோம். நான் இன்றைக்கி காலையில் சொல்லும் பொழுது கூட சும்மா அதை நான் விளக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா 25 நிமிஷம் தான் அங்கே தர்மயாதீன பிரச்சார நிலையத்தில் நேரம் இருந்தது. அவங்க பார்த்து என்ன நினைக்கிறாங்க, சரி ஏதோ ஒழிஞ்சு போது, உலகியல்லையாச்சும் அவன் சரியாக இருக்கிறானடா, என்ன பிரச்சனை இல்லை, உலகியல் இன்பம் கூட அவனுக்கு எப்படின்னு தெரியாது, அந்த அறத்தை கூட சொல்வது நம்முடைய சைவ சமயம் தான். ஞானசம்பந்தர் நல்லா சொல்றார், பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். இல்லற வாழ்க்கையும் அவனுக்கு தெரியாது, தவ வாழ்க்கையும் தெரியாது, ரெண்டும் தெரியாமல் அவன் போறானே, வருத்தப்பட்டு தான் பாடுறார். அதனால தான் ஒரு பாட்டிலையும் சொல்லி, அவனுக்கே ஒன்றும் தெரியாதுப்பா, அவன் பேச்சு கேட்டுட்டு நீ போகாத என்று சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போது அவங்கெல்லாம் போனாங்கன்னு சொன்னால், ஒன்று பெருமானுடைய தரிசனம், ஒன்று மூர்த்தி தலம் தீர்த்தம்னு தரிசனம் செய்வதெல்லாம் நமக்கே சொல்கிறாங்க.
அது மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் செய்து அடியவர்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லணும் என்பது போல எப்படி பெருமான் இறங்கி வரானோ அது போலதான் அருளாளர்கள்லாம் இறங்கி வராங்க என்று பார்க்கிறோம். அது போலதான் அவங்க குழந்தைகளுக்கு இந்த திருமுறையெல்லாம் சொல்லித்தரணும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நாங்கள் அங்கே பிரச்சார நிலையத்தில் பேசுகிறப்போ இளைஞர்களுடைய அரங்கம்னு சொல்லிட்டு சும்மா 2 பேர் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவர் நல்ல சிவமையா வர முடியாமல் போயிடுச்சு. சிவ சதீஷ்னு சொல்லக்கூடியவர் அண்ணா, அவங்க வந்து சேக்கர ஆராய்ச்சி மையத்திலாம் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்களாம். அவங்கள போட்டிருந்தார். பனசிமூர்த்தி ஐயா தான் தொகுப்பு பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டு, அவர் என்னெல்லாம் ஏன் சொன்னார் இல்லை, நான் இப்போ தான் வந்து 2ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். இவங்க 3 பேரும் இளைஞர்கள், அது சொன்னது தப்பு இல்லை. சொல்லிட்டு என்ன சொன்னார், 3 பேருமே திருமணம் ஆகாதவங்க. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் நடுவில் வந்து இப்படி வச்சுட்டேன், என்ன ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சும்மா நயமாக சொன்னார். இந்த ஒரு நாற்காலி சும்மா இருக்கு, அதனால என்னை நடுவில் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொன்னார், சொல்லிட்டு வந்து அடுத்தவங்களை வழி விட்டார்னு பார்க்குறோம். அது மாதிரி ஏன் அப்படி போடுறாங்கன்னா, திருமுறையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரவங்க கேட்டால் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு பார்க்குறோம். இப்போ இவருடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது மனுநீதி சோழன் மட்டும் வந்து சிவமாக இருந்தால் அந்த சைவத்தை சார்ந்திருந்தால் விஷயம் கிடையாது. அவருடைய மகன் எப்படி இருக்காருன்றதை வந்து பார்க்குறோம். ஏதோ வந்து அதாவது இந்த பிள்ளை இருந்தா என்ன போனா என்ன அப்படின்ற மாதிரி பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளை அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறார்ன்றது தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். பெருமக்களே, நம்ம திருநகர சிறப்பு பார்த்து கொண்டு வரும். திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அந்த நாயனார் அதுதான் அப்படியே எடுக்கிறார். திருத்தொண்டர் திருவந்தாதி அந்த வர முறைமையில தான் பாடுறார். அதனால தான் மாணிக்க வாசகர் கூட சொல்லாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னு சொன்னா எங்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார், அந்த கேள்வியை சேக்கர இடத்துல கேட்கக்கூடாது. எல்லாரும் கேட்குறப்போ என்ன கேட்பாங்க, பெரிய புராணத்தில் ஏன் மாணிக்க வாசகர் வரலாறு இல்லைன்னு கேட்குறப்போ அது பெரிய புராணத்துலன்னு கேட்கக்கூடாது, திருத்தொண்டர் புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் ஏன் சுந்தரர் பாடல அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் கேள்வியே சரி, இல்லைன்னா கேள்வியே தப்பு. அது இருக்கட்டும், அவர் பாடாததுக்கு காரணம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கேட்குதா, அப்படி இருக்கிறப்போ என்ன செய்தின்னு சொன்னா, என்ன செய்தினா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பர்கள் குறைவாக தான் இருக்கு. கேட்குது இல்லையா? கேட்குது. கேட்கலன்னா வந்து கேட்கற மாதிரி நினைச்சுங்க. அது போல அதாவது ஒருவேளை இளைஞர் வந்ததுனால மழை பெய்யுதா என்னன்னு தெரியலையே. ரெகுலரா வந்துட்டு தான் இருக்காங்க ஒருத்தரும். பெருமக்களே, நாம் இதுல பார்க்கிறப்போ அந்த நாயனாருடைய வரலாற்றை மட்டும் சொல்லாமல் அவர் என்ன பண்றார், அந்த காப்பிய முறையிலே நாட்டினுடைய சிறப்பு, திருமலை சிறப்பு எல்லாம் சொல்லி நகர சிறப்பு சொல்றார். அந்த நகர சிறப்பு என்பதை தான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். பார்க்கும் பொழுது
எதை எடுக்கிறாருன்னு சொன்னா திருவாரூரை எடுக்கிறார். ரொம்ப சிறப்பான ஊர். அது மட்டும் இல்லாம தொன்மையானதுன்னு சொல்றார். பல தலங்களை அவங்க சொல்லிக்கலாம், நான் இருக்க ஊர் தான் தொன்மையானது தொன்மையானதுன்னு சொல்றார். இவர் நுட்பமா சொல்வதற்காக தான் எதை சொல்றாரு சொன்னா, சிதம்பரத்தையும் திருவாரூரையும் ஒப்பிடுவது போல ஏறத்தாழ சொல்லி அதனினும் தொன்மையானது எதுன்னு சொன்னா திருவாரூர் தான் என்பதை அப்பர் பெருமான் சொல்றாருன்னு பார்க்கிறோம். புலியூர் சிற்றம்பலத்திலே அங்க நீ ஆடுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாலே. எப்பப்பா முதல்ல வந்த? நீ திருவாரூருக்கு வந்தியா சிதம்பரத்துக்கு வந்தியான்னு சொல்லி கேட்டார்னா என்ன அர்த்தம்? அப்போ பழமையானது திருவாரூரா இருக்குது. ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்கன்னா பெரியவங்க பதில் சொல்லிட மாட்டாங்க. இப்போ அப்படித்தானே நால்வர் நான்மணி மாலையில கூட சிக்கலா போயிடுது. சிவபிரகாசர் அவர் கேட்டுடுவார், கேள்வி கேட்டு விட்டுடுவார். அதை அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம நம்ம தப்பா பேசிடக்கூடாது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு கூட அப்படிதான் அது சொன்னாங்க. அது இருக்கட்டும், அந்த கருத்தெல்லாம் இருக்கட்டும். அப்போ திருவாரூருடைய சிறப்பா சொல்லும் பொழுது திருமகள் வழிபட்டது என்பதை அந்த பாடல்களில் சொல்றாருன்னு பார்க்கிறோம். முதல் பாட்டில் அதான் சொன்னார், சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னி ஆறு மதிப்பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர் சொன்னார். இரண்டாவது பாட்டில் அங்கே எழக்கூடிய அந்த வேத ஓசை வீணையின் ஓசை சொன்னார். அந்த ஓசைகள்லாம் சொல்லி விளக்குனார்னு பார்க்கிறோம். மூன்றாவதுல பள்ளியங்கள் பரந்த ஒளி அதையெல்லாம் சொல்லி என்னென்ன அங்க நாட்டில் இருக்குது என்பதை எல்லாம் சொல்லி அப்புறம் என்ன செய்தார், நம்ம 10 பாட்டு முடிச்சிட்டோம். திருவாரூருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி மனுநீதிச்சோனுடைய வரலாற்றை சொல்ல முற்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். சும்மா அந்த 10வது ஒரு பாட்டு நம்ம பார்ப்போம். ஆரணங்களே அல்ல மறுகிடை வாரணங்களும் மாறி முழங்குமாள் சீரணங்கிய தேவர்களே அலால் தோரணங்களில் தாமமும் சூழுமாள். என்ன சொன்னார்? இந்த சத்தம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிதான் யானை கத்தும் போது எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே பிளிரும் ஓசை, அது கேட்க இனிமையாக இருக்கும். அது மாதிரி கத்துறாங்க. வேதத்தினுடைய அந்த ஓசையும் வருது, ஓசை வருது இப்பதான் அந்த ஓசையும் வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா வேதத்தினுடைய ஓசையும் இருக்கு, வேத ஓசையும் இருக்கு, யானைகளுடைய பிளிரும் ஓசையும் இருக்குன்றார். அடுத்து சீரணங்கிய தேவர்களே அலால் தோரணங்களில் தாமமும் சூழுமால். தோரணம் கட்டியிருப்பாங்க, அந்த தோரணத்துல மாலைகள் தான் தொங்கும். ஏன்னா மாலை வந்து நிலத்தில படாம தொங்கும். அது மாதிரி தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவருடைய அந்த கால் நிலத்திலே தோயாது, அவர்களும் அப்படியே உலாவிக் கொண்டிருப்பார்கள் என்று அந்த குறிப்பை சொன்னார். அதோட நம்ம வந்து 10 பாட்டு நிறைவு செஞ்சோம். அடுத்து 11வது பாடல், தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வீழ்ந்த இன்பத்துறையுள் விரவுவார் சூழ்ந்த பல்வேறிடத்தது அத்தொல்நகர் என்று சொல்கிறார்னு பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க திருவாரூர்ல என்று ஒரு பட்டியல் எடுக்கிறார். தாழ்ந்த வேணியர், தாழ்ந்த வேணியர்னு சொன்னா, வேணின்னு சொன்னா சடை, சடை தாழ்ந்து இருக்குன்னு சொன்னா நீண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்னா பலகாலமாக ரொம்ப காலமா வந்து அந்த தவத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தம். இது நல்ல சவால் தான் நமக்கு மழையில பேசுறது. அப்போ என்ன ஆகுது, திருவாரூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் புதியவர்கள் அல்ல, பழைய அடியவர்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் அந்த சடை நிலம் தோயும் அளவிற்கு தாழ்ந்த சடையாக இருக்குது. நம்முடைய பெருமானை சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க, பிறப்பில் பெருமானை பின்தாழ் சடையானை மரப்பிலார் கண்டில் மையல் தீர்வாரே. அவனுடைய சடை பின்தாழ் சடை என்று அவனுடைய சடையை சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். அந்த பின்தாழ் சடை என்பதை சொல்றப்ப அது பல கருத்து இருக்கு. அவனும் பெருமான் எப்பத்துல இருந்தோ யோகத்துல இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அவனுடைய சடை முன்னாடி வரணும்னா அவன் வணங்கணும், அவன் யாரையும் வணங்க மாட்டான் சார், பெருமானியா வணங்க போறான் என்று சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். அதுதான் அது மாதிரி தாழ்ந்த வேணியர் பலகாலமாக அந்த தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து சைவர், சைவ சமயத்தை சார்ந்தவங்க. அப்ப அப்படி சொல்றப்ப என்ன அர்த்தம்னா மற்றவங்களும் வராங்கன்னு அர்த்தம். தபோதனர், தபோதனர்னு சொன்னா தவத்தையே செல்வமாக உடையவர்கள் என்று பொருள். அவங்க செய்யக்கூடிய அந்த தவத்தை பெரும் செல்வமாக எண்ணி செய்யக்கூடியவங்க. ஏன்னா ஏதோ வந்து வாழ்க்கையை வெறுத்தோ ஏதோ துன்பமான சூழ்நிலையோ தவத்துக்கு போறவங்க இல்லை, தவம்தான் பெரிய செல்வம் என்று எண்ணி அந்த தவத்தை செய்யக்கூடியவர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து
அப்படி இருந்தவங்க வந்து நம்முடைய திலகவதியார். யாருன்னு சொன்னா திருநாவுக்கரசுடைய தமக்கையார். அவங்கள என்ன சொல்றார் சேக்கிழார்னா, அவங்க அவங்களுடைய நிலையாமை தான், நிலையாமை காரணத்தினால வராங்க. இருந்தாலும் அந்த அம்மா ரொம்ப முக்கியம்னு பாக்குறோம். அதனாலதான் அந்த முக்கியமான ஒரு இது வரப்போ இதே வார்த்தையை சொல்றார். மண்ணு தபோதனியார்க்கு கனவின் கண் மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி நமையடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வம் என அருளி. அந்த முக்கியமான இடம் அங்க சொல்றார். மண்ணு தபோதனியார்னு சொல்றாரு பாருங்க. அதுவும் அவங்க வந்து இப்ப வந்து சைவத்துல இதனாலதான் வந்தாங்கன்னு இல்லை, அவங்க எப்பயோ பற்று இருக்குதான். இருந்தாலும் இல்லறத்தை விட்டுட்டு வரப்போறது இல்லை. இல்லறம் தான் பெரிய அறம்னு பாக்குறோம். சூழ்நிலை அப்படி இருக்கிறப்போ இன்னும் அவங்களுக்கு வசதியா போச்சு, பெருமானே நீதான் என்று வந்தாங்கன்னு தான் மண்ணு தபோதனியார் என்று சொல்றாருன்னு பாக்குறோம். அதே தான் இங்க சொல்றார். தபோதனர், தபோதனர் தவத்தைய செல்வமாக உடையவர். அடுத்து வாழ்ந்த சிந்தை முனிவர். வாழ்ந்த சிந்தை முனிவர்னா முனிவர்களாக பல காலம் வாழ்ந்தவர்கள், அது இல்லாம இல்லறத்திலே இருந்து பிறகு வந்து முனிவர்களாக வந்தவர்கள். அதையும் வந்து சொல்றாங்க. வேதத்துல சொல்றப்போ பிரம்மச்சரியமா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம் இருந்துட்டு வானப்பிரஸ்தம் சொல்லுவாங்க. பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல இருந்து படிச்சுட்டு திருமணம் செய்துட்டு அப்புறம் ஒன்னா தவம் செய்து அப்புறம் அவங்களையும் விட்டுட்டு போயிடணும், அதுதான் சந்நியாசம் என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த முறையில இவர் சொல்லல, பொதுவா சொல்றார் வாழ்ந்த முனிவர்கள் என்று சொல்கிறார்னு பார்க்கிறோம். அடுத்து மறையவர். இந்த மறையவர்னு சொல்லக்கூடியவதான் அந்தணர்கள்னு பார்க்கிறோம். அடுத்து வீழ்ந்த இன்பத்துறையில் இருக்கக்கூடியவங்க. வீழ்ந்த இன்பத்துறையுள் விரவுவார். அந்த வீழ்ந்தன்னு சொன்னா வீழ்ந்து போறது கிடையாது. வீழ்ந்தன்னா விரும்பிய, அதுதான் இன்னைக்கு கொடுத்திருக்க நோட்ஸ்ல இருக்கும். பக்கம் 5 கொடுத்திருக்காங்களா? நீங்க தான் வாங்கிக்கிறேன். அந்த வீழ்ந்த இன்பத்துறைன்னு சொல்வதை இல்லறம்னு சொல்றாங்க. அதுக்குதான் ஒரு பாட்டு 11ஆம் திருமுறையில எழுதியிருக்கோம். பக்கம் எண் 5ல 5 புலன்களும் ஆற ஆர்ந்து மைந்தரும் ஒக்கலும் மனமகிழ்ந்து ஓங்கி இவ்வகை இருந்தோம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து அஞ்சும் வாயிடை மறவாது. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கூட காலையில பேசுறப்போ திருமுறை என்பது எவ்வளவோ அறங்களை காட்டுதுதான். எது பெரிய அறம்னு சொன்னா உலகியல் அறமாக பார்த்தால் யாருக்குமே இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கணும், அதுதான் அறம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, எனக்கே இல்லையா சார் நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றப்பதான் திருமூலர் என்ன சொல்றார், அறம் செய்வான் திறம்னு சொல்லி அதுலதான் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஏன்னா இது மூணுமே முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றார். எவ்வளவு முடியுமோ குறைந்தபட்ச அளவுன்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் சொல்றோம். குறைஞ்சபட்சமா ஒரு கைப்பிடி கொடுத்தா போதுன்றார். அப்ப கொடுக்கறத அதுதான் வள்ளுவர் சொல்லும் பொழுது ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செய்யணும்ன்றார். முடிஞ்ச அளவுக்கு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாருன்னு பாக்குறோம். அது மாதிரி இல்ல சொல்றார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதை சொல்லிட்டு நான் காலையில என்ன சொன்னேன், அது உலகியலுக்கு சொல்றாங்க. அருளியலுக்கு சொல்லும் பொழுது எது பெரிய அறம் என்று சொன்னால் நம்ம பெருமானை என்றும் மறக்காமல் இருப்பதுதான் அறம். அதைத்தான் சுந்தரர் சொல்றார். உங்களை போய் நான் வந்து யாருன்னு கேட்டேனேங்க, நான் எப்பவுமே அடிமையா இருக்கணும்னு கேட்டவன், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமே அப்படி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான்னு பார்க்கணும். அப்புறம் என்ன பாடுறார், நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நான் மறந்தா கூட என்னுடைய நாக்கு மறக்காதுப்பான்னு என்ன அர்த்தம், அவரும் மறக்க மாட்டாருன்னு அர்த்தம், மறந்தாலும் வந்து அந்த பஞ்சாட்சரத்தை மறக்க மாட்டேன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க எப்படி பாடினாங்கன்னா, நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன் என்று அவங்க பாடினாங்கன்னு பார்க்கும். அதுதான் மந்திர எழுத்தஞ்சும் வாயிடை மறவாது சிந்தை நின் வழி செலுத்தலின் அந்த முக்தியும் இழந்திலம் முதல்வ. பாட்டு நுட்பமான பாட்டு, ஒரு வரிதான் முக்கியம். என்னன்னா அதுதான் தமிழுடைய சிறப்பு. அந்த இல்லறத்தை சொல்லும் பொழுது இவ்வகை இருந்துன்னு சொல்லாம இருந்தோம் ஆயினும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஆயினும்னா என்ன அர்த்தம்னா, அப்படிலாம் இருந்தா வந்து முக்தி கொடுக்க கூடாது. நியாயமா பார்த்தா பெருமான் என்ன பண்ணணும், அந்த பற்றற்று இருந்து
நீ முனிவர் போல தவம் செய்தாதான் உங்களுக்கு முக்தின்னு சொல்லணும். ஆனா என்ன பண்ற பெருமானே, அதான் நம்ம 9ஆம் திருமுறை கூட சொல்றாங்க இல்லையா, நாம பெருமானை நினைக்கணும். எங்க நினைக்கிறோம்? ஒருத்தருத்தவங்களுக்கு ஒரு கவலை. இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, மழை எப்போ நிற்கும், சத்தம் இல்லாம பேசணும்னு கவலை. அது மாதிரி வந்து ஒண்ணு கவலை இருக்கும் இல்லையா. தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை, பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு இறங்கி அமருலக அளிக்கும் நின் பெருமைன்னு பாடுறாங்கன்னு பாக்குறோம். நியாயமா கொடுக்க கூடாது, பெருமான் கொடுக்க கூடாது. ஆனா என்ன பண்றான், கொடுத்துடுறான்னு பாக்குறோம். அது அவனுடைய பெருந்தன்மை. அதைத்தான் இங்க சொல்றாங்க. இல்லறத்துல இருந்தா பெருமானே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை. அவங்க எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனமகிழ்ந்து மைந்தரும் ஒக்கலும் இவங்கதான் எனக்கு பற்றுன்னு இருந்தா கூட என்ன பண்றான் பெருமான், நீ எப்படிதான் இருப்பா, இருந்துட்டு போ, ஆனா நீ என்ன பண்ற, மந்திர எழுத்தஞ்சும் வாயிடை மறவாது. அதப்படி நிக்கிறோம், அதெல்லாம் சொல்லல, முதல்ல சொன்னாலே போதுன்றார். சொல்லு முதல்ல, அப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணுவ. ஏன்னா எல்லாமே சரியா ஃபாலோ பண்றவங்க தான் சொல்லணும்னு சொன்னா யார் சொல்றது, முதல்ல சொல்லணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு பாட்டு சொல்றாங்க, சித்தர் பாட்டு தான் அது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம்லாம் சொல்றாங்க. அது ரைட்டு தான். மனமது செம்மையானால் தானே மந்திரம் ஜபிக்க கூடாது. அப்ப மனம் செம்மையாகணும்னு என்ன பண்ணணும், மனம் செம்மையாகணும்னா மந்திரம் ஜபிக்க வேண்டும். அதை விட்டுறாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க, அவரே சொல்லிட்டாரு மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம் வந்து. அப்ப நுட்பமா பார்க்கணும்னு நம்ம பார்க்கிறோம். எதிர்மறை பொருளை சொல்வதை ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதான் சொல்றார், உன்னுடைய அந்த மந்திர எழுத்தை மறவாது இருந்தால் முக்தியும் இழந்திலம், முக்தி கூட வந்து இழக்கலப்பா. அப்படின்னா என்னன்னா, இல்லற பயனையும் தருகிறான் பெருமான், உலகையிலையும் தரான், வீடும் தருகிறான் என்று பார்க்கிறோம்னு சொன்னா அவனுடைய பெருங்கருணை எவ்வளவு ஒரு பெருங்கருணை. அதுதான் சொல்லுவாங்க. நம்முடைய சமயத்தை சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அவங்க பிக்ஸ் பண்ணிடல, எப்படி வேணா செய்யுங்க, பெருமான் ஏற்றுக்கொள்கிறான், அவனை நினைத்தால் போதும் வழிபட்டால் போதும் என்று சொல்கிறார்கள்னா அது சைவ சமயத்துக்கே உரிய ஒன்றுதான் என்பதை பார்க்கிறோம். தேநீர் சாப்பிட்டுருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் போடுறப்போ, இப்போ இந்த திருவாசக மாநாடு திருமந்திர மாநாடுலாம் போட்டால் ஒரு கேள்வி வரும் இல்லையா, மழை பெஞ்சா வந்து ஒரு வேளை மாநாடு தள்ளி வைப்பாங்களா சார்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க அரங்கராமலிங்க ஐயா தான் ரொம்ப அங்கே இருப்பார், அங்கே பாலகுமார் வேலையா கூடலாம். அவர் என்ன பண்ணுவார், எனக்கு கூட அப்படி தான் பண்ணியிருந்தார் போன முறை. அவர் ஒரு வசனம் மாதிரி டைப் பண்ணி அமைச்சிருவார். அவர் சொன்னது தான், அடாது மழை பெய்தாலும் நிகழ்ச்சி விடாது நடக்கும் அப்படின்னு போட்டுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்துடணும் அவசியம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவ்வளவு மழை பெய்தாலும் நம்மளுடைய நிகழ்ச்சி விடாததான் நடக்கும். அது நம்முடைய அறக்கட்டளையினுடைய ஒரு சிறப்பு. இன்னொன்று, இந்த மழையில இத்தனை பேர் வந்திருக்கீங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. பெருமானுடைய திருவருளும் குருவருளும் தான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இல்லறத்து ஒழுக்கத்தை சொல்றாங்க. அதனால தான் என்ன சொல்றார் வள்ளுவர், நீ சிரமப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்ட்டார். அவர் ஒரு படி மேல போய் இல்லறத்துல இருந்தாதான் அறம்னு சொல்லிட்டாருன்னு பார்க்கிறோம். அடுத்து திருநாவுக்கரசருடைய எழுதியிருக்கேன். இப்போ சேக்கிழார் சொல்றாரு, என்ன சொல்றார், சைவர் தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர்லாம் சொல்றாருன்னு பார்த்தா, அப்ப சைவம் இல்லாதவங்க எல்லாம் வழிபட்டிருப்பாங்களான்னு சொன்னா, சைவத்திலேயே நம்ம சித்தியாரெல்லாம் பார்க்கும்போது தெரியும், அகச்சமயத்திலேயே வந்து எவ்வளவு இருக்கு, சைவம்னு சொல்லக்கூடியதுல எத்தனையோ வகை சைவம் இருக்குன்னு பார்க்கிறோம். அதுதான் அப்புறம் சொல்றார், அருமணித்தடம் பூன்முலை அரம்பையரோடு அருளிப்பாடியர் உரிமைகள் தொழுவார் உருத்திரப்பல் கணத்தார். பெருமானிடத்துல போய் யார் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, உரிமையா பழகுவாங்கன்னு சொன்னா, செல்வந்தர்களோ இல்ல வந்து டொனேஷன் கொடுத்தவங்களோ இல்ல அரசியல்வாதிகளோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கிடையாது.
யார் அங்க உரிமை பூண்டு அங்க உரிமையோட இருப்பாங்க திருவாரூர்ல சொன்னா உருத்திர பல்கணத்தார்னு சொல்றாரு பாருங்க. ருத்திர பல்கணத்தார்னா ஒண்ணும் இல்லை, அடியவர்கள் அர்த்தம். அதனாலதான் அப்பர் பெருமான் கூட சொல்றார், உறவாவார் உருத்திரப்பல் கணத்தினோர்கள். அருமையான சொல்லது. உருத்திரப்பல் கணம்னு சொன்னா பெருமானுடைய அடியவர்கள், கணத்து சிவகணம் போல அவங்கெல்லாம் வழிபடுறாங்களாம். அவங்க உரிமையில் தொழுவார். அடுத்து விரிசடை விரதிகள், அந்தனர், சைவர், பாசுபதர், காபாலிகள் தெருவினில் பொழியும் திருவாரூர் அம்மானே. அவங்கெல்லாம் வந்து வழிபடுவாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பாசுபதர், காபாலிகர், சைவர், இவங்கெல்லாம் வந்து தெருவில் வழிபடுகிறார்கள் சொன்னா அப்படிப்பட்ட சிறப்புடைய திருவாரூர் அம்மானே என்று பாடுகிறார்னு சொன்னா, பெருமக்களே இன்னைக்கு வந்து மழைன்னு சொன்னா கூட நம்ம படிக்கிறோம், மின்சாரம் இல்லைன்னா கூட ஜென்ரேட்டர் இருக்கோ இன்வெர்டரோ ஏதோ இருக்குன்னு பார்க்குறோம். செக்கிழார் காலத்துலலாம் அவங்க ஓலைச்சுவடியில இருந்து அதெல்லாம் படிச்சு இவங்க இப்படி சொல்லியிருப்பதை தான் ஒரு அகச்சான்றா வைத்து அவர் பாடுறாருன்னு பார்க்குறோம். அப்போ எவ்வளோ நுட்பமா அந்த திருமுறைகளுடைய அந்த கொட்டேஷன் சொல்லலாம், அவங்களுடைய அந்த வார்த்தைகளை வைத்து ரொம்ப நுட்பமாக சேக்கிழார் சொல்லிட்டு போவார் சில இடங்கள்ல. அதே மாதிரி தான் வந்து பதிக விளக்கங்கள் தருவதும் அதனால தான், அவர் சரியா படிச்சு உள்வாங்கினால தான் அந்த பதிக விளக்கங்கள்லாம் தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பாட்டில் என்ன சொன்னார், தாழ்ந்த வேணியர் ஒரு லிஸ்ட் தான் போடுறார், யார் யார் இருக்காங்க. தாழ்ந்த வேணியர், சைவர், தபோதனர், வாழ்ந்த சிந்தை முனிவர், மறையவர், வீழ்ந்த இன்பத்துறையுள் விரவுவார், சூழ்ந்த பல் வேறிடத்தது அத்தொல்நகர், அவர்கள் எல்லாம் சூழ்ந்த பல்வேறிடத்தது. பல்வேறிடத்ததுன்னு சொன்னா இப்போ நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு கிட்டேயே இருப்பாங்க, இன்னும் சிலவங்களாம் தள்ளி இருப்பாங்கன்னு பார்க்குறோம், அப்பப்போ வந்து போவாங்க. அதுதான் பல்வேறு இடத்ததுன்னு சொல்கிறார். மற்றபடி பல்வேறு இடத்ததுன்னு சொன்னால் நம்ம வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டியதில்லை, இவங்க இங்கே தான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறது இல்லை. பல்வேறு இடத்ததுன்னா அவங்கவுங்க அங்கங்கே இருப்பாங்க, அது இயல்பாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதுதான் சொல்லிட்டு அத்தொல்நகர் மறுபடியும் அடையாளப்படுத்துகிறப்போ தொல்நகர், தொன்மையான நகர், தொன்மையான நகர் என்று சொல்கிறார்னு பார்க்குறோம். அடுத்து 12வது பாட்டு. நிலமகட்கு அழகார் திருநீழ்நுதல் திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி மலர்மகட்கு வன் தாமரை போல் மலர்ந்து அலகில் சீர் திருவாரூர் விளங்குமால். அதாவது ஒரு உருவகம்தான். என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நிலமகள்னு சொன்னா பூமாதேவி, அந்த நிலத்துடைய பெண்ணா சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் நிலமகளோ நதிகளோ எதுவாக இருந்தாலும் பெண்ணுடைய பெயரில் சொல்வது நம்முடைய வழக்கம். நிலமகட்கு அழகார் திருநீழ்நுதல், நுதல் என்று சொன்னால் நெற்றி, அழகு மிகுந்த, திருன்னு சொன்னால் திருநாளும் அழகுதான், இன்னொரு பேரழகாகவும் மங்களம் பொருந்தியன்னு வச்சுக்கலாம். திருநீழ்நுதல் நீண்ட நுதல்னு அர்த்தம். நெற்றி எப்படி இருக்கும்னா நீண்டு இருக்கும் இல்லையா, அப்படிதான் திருநீர் பூசுறோம். நீண்ட நுதலாக இருக்கக்கூடிய திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி. செம்பியர்னு சொன்னால் சோழர், அவருடைய பேர்லேயே செம்பியன் என்றெல்லாம் வந்து வரும் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். சோழர்களை குறிக்கக்கூடிய பெயர் செம்பியன் மாதேவின்னு சொல்றாங்க இல்லையா, அதனால தான் கோப்பெருந்தேவின்னு சொல்வது போல சோழர்களுடைய மகாராணி குறிப்பு தான் செம்பியன் மாதேவின்னு அந்த அம்மாவை சொல்லுவாங்க. அப்போ செம்பியர்னா சோழர்கள், அவருடைய வாழ்பதி, அவருடைய அந்த சோழ நாடு, அந்த அம்மா நிலமகளுடைய நெற்றி போல் இருக்குது. அடுத்து மலர்மகட்கு வன் தாமரை போல் மலர்ந்து, அது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த செம்பியர் வாழ்பதி மலர்மகளினுடைய வன் தாமரை, அழகான தாமரை போல, மலர்மகள் சொன்னா திருமகள், அவருடைய அந்த தாமரை மலர் போல இருந்து மலர்ந்து அலகில் சீர் திருவாரூர் விளங்குமார். அந்த சோழநாடு வந்து நெற்றி போல இருக்குது, திலகம் போல இருப்பது திருவாரூர் என்பதைத்தான் அவர் வந்து சொல்றார். திலகம் ஒப்பது திருநூல், அதாவது திருநீழ்நுதல் திலகம் ஒப்பதுன்னு வருது. திருநீழ்நுதல் போல இருப்பது சோழருடைய அந்த நாடு, திலகமாக இருப்பது திருவாரூர் என்று வந்து உரையாசிரியர்கள் எழுதுறாங்கன்னு பார்க்கும். அது சொல்லும் போதே எப்படி சொல்றார், அழகில் சீர் திருவாரூர், அளவு கடந்த சீர்ன்னு சொன்னால் பெருமை, பெருமையுடையது திருவாரூர்னு பார்க்கிறோம். நம்ம அது மாதிரி சொல்லுவார். காஞ்சிபுரத்துக்கு கூட சொல்லும்போது அதுதான் சொல்றாருன்னு பார்க்கிறோம். தேர் ஒலிக்க மா ஒலிக்க திசை ஒலிக்கும் புகழ்காஞ்சி, திசைகள் தோறும் புகழ் விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் சொல்ற மாதிரி அழகில் சீர் திருவாரூர் விளங்குமால் நன்றாக விளங்குகிறதுன்னு சொல்றார். முதல்னா நெற்றி, செம்பியர்னா சோழர்கள், அது சொல்லியாச்சு. அடுத்து 13வது பாட்டு. அன்ன தொல்நகருக்கு அரசு ஆயினான் துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான். அதாவது இது வந்து நான் தப்பா எழுதினோன்னு நினச்சி மாற்றினேன் நான் முதல்ல. அது என்னன்னு சொன்னால் பாடபேதம் போல இருக்கு. நான் இதில் பார்த்து எழுதுறப்போ ஒன்று இருந்தது, சிகேஸோட இதில் ஒன்று இருந்தது. வெங்கதிர்னு சொல்கிறாங்க, செங்கதிர்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, செங்கதிர்னு சொன்னால் அது செம்மை நிறமுடைய கதிரோன்,
வெங்கதிர்னு சொன்னா வெம்மையை தரக்கூடிய அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த சூடு, அதனால வெம்மை தரக்கூடிய கதிரோன் என்று பொருள். மற்றபடி அது வந்து யாப்பெல்லாம் அதுவும் மாறாது. வெம் செம் ரெண்டும் ஒண்ணுதான். அரசு ஆயினான் துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர் அனபாயன் வழிமுதல் மின்னும் மாமணி பூன் மனுவேந்தனே. இப்பதான் வந்து மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடிய அந்த மனுவேந்தனை சொல்றார் சேக்கிழார் பெருமான். அன்ன தொல்நகர் என்று சொன்னால் நமக்கு தெரியும், இந்த திருநகரமாகிய திருவாரூர் நகர், அது தொன்மையான நகர். மறுபடியும் சொல்றார் பாருங்க, தொல்நகர். அந்த நகருக்கு அரசு ஆயினான், அரசனாக இருக்கிறான். யாருன்னு சொன்னா துண்ணு, துண்ணுனா நெருங்கி பொருந்திய வெங்கதிர். வெங்கதிர்னா வந்து அந்த வெம்மையை தரக்கூடிய கதிர். செங்கதிர்னு சொன்னா செம்மை நிறத்துடைய கதிர்களுடைய கதிர். அந்த கதிரோன் வழி தோன்றினான். பொதுவாக சோழர்களை சொல்றப்போ சூரியகுலம்னு சொல்லுவாங்க, பாண்டியர்கள் வந்து சந்திரகுலம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். சூரியகுலத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த சோழர் மரபிலே தோன்றினான். யார்னா அனபாயனுடைய வழிமுதல். இப்போ மனுநீதி சோழனுடைய வழித்தோன்றல் அனபாயன்னு சொல்லலாம். இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, மண்ணு சீர், சீர்னு சொன்னா பெருமை புகழ் சொல்றோம், நம்ம சொன்னோம். இப்போ மண்ணு சீர்னா நிலைத்திருக்கக்கூடிய சீர். அந்த மன்னனுடைய புகழ் எப்போ நிலைத்திருக்கும்னு சொன்னா, ஏதோ ஒரு முறை வந்து ஏதோ நல்லது செய்துட்டு அதுக்கப்புறம் செய்யவே இல்லைன்னா நிலைத்திருக்காது. அவனை தூற்றி பேசுவாங்க மக்கள்லாம். அப்படி அதுக்கு இடமே இல்லாம சிறந்த ஒரு அரசாட்சி செய்கிறான்னு சொன்னதான் அவனுடைய சீர் மண்ணு சீர் நிலைத்திருக்கும்னு பார்க்குறோம். அதுதான் மண்ணு சீர் அனபாயன். இப்போ இருக்கக்கூடிய அனபாயன் தெரியும், சேக்கிழாரை பெரிய புராணம் பாடத்திற்கு சொன்ன அந்த சோழ மன்னன். அவனை அந்த அனபாயனுடைய வழிமுதலாக இருக்கக்கூடிய யாருன்னு சொன்னா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மனுச்சோழன் போல வந்து நீதி செலுத்தி நல்லாட்சி செய்கிற அனபாயன் என்று பொருள். அவ்வளவு விஷயத்தை அந்த ஒரு வரியில சொல்றார். வழிமுதல் மின்னும் மாமணிப்பூன் மனுவேந்தனே. அது சாதாரணமாக நமக்கு தெரியும், அரசர்கள்னா மணிகள்லாம் அணிந்து கொண்டு இருப்பாங்க. அந்த மணி எப்படி இருக்குன்னு சொன்னா மின்னும் மாமணி. மாமணினா பெரிய மணின்னு சொல்லலாம், சிறந்த மணிகள், மணிகளில் உயர்ந்த மணிகளாக இருப்பதெல்லாம் வந்து அரசர்கள் அணிந்து கொண்டு இருப்பாங்க. நவரத்தினமாக இருக்கலாம், நவரத்தினத்திலே உயர்ந்ததாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். பொதுவாக செல்வந்தர்களே இல்லை பணக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சொல்லுவாங்க, இப்போ பார்த்து ஆஹா இப்படி ஆடை அணிந்திருக்கிறாங்களே, இப்படி அணிகலன்கள்லாம் போட்டிருக்காங்களே, இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க போட மாட்டாங்களாம். இல்லாதவங்களோ இல்லை வந்து இப்போ எப்படி சொல்ற ஏழைகளோ இல்லை நடுத்தர மக்களோ தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்படி நினச்சிப்பாங்களோ இவங்க அப்படி நினைப்பாங்களோ அவங்க பண்ணுவாங்க. செல்வந்தர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இயல்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வந்து டோன்ட் கேர் அபவுட். ஏன்னா அவன் செல்வம் வந்து தெரியும் அவங்களுக்கு, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒன்றா இருந்துட்டு. அது எளிமை கிடையாது, எளிமைன்னு சொல்கிறது இல்லை, எளிமையாகவும் இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களோட விருப்பம் தான், விருப்பப்படி போடுவாங்கன்னு பார்க்குறோம். அதனால் நமக்கு ஏன் சிக்கல், நவரத்தினமோ ஏதோ ஒன்று நல்லா ஒளி பொருந்தி இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த மணிகள் நல்ல ஒளியாக இருக்குது. அந்த ஒளி பொருந்திய மணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு பூன் மனுவேந்தனே, மனுவேந்தன் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய மனுவேந்தன். அவனை அறிமுகப்படுத்துகிறார். திருவாரூரில் இருந்த அவர் பெரிய அடியவர் அந்த மனுநீதி சோழன்னு பார்க்குறோம். ஏன் சொல்கிறாருன்றதே நம்ம புராணம் முடியும் பொழுது தெரியும். அதை கூட இன்று வந்து சொல்லும் பொழுது சொன்னோம். அறம் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதை நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து, மண்ணில் வாழ்தரு மண்ணுயிர்கட்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலான் விண்ணுளார் மகிழ்வெய்திட வேள்விகள் எண்ணிலாதன மான இயற்றினான். மண்ணில் வாழ்தரு மண்ணுயிர்கட்கெல்லாம், மண்ணுயிர்னு சொன்னால் நிலையான உயிர். நம்முடைய சித்தாந்த முறைப்படி தெரியும் நமக்கு, உயிர்னு சொன்னால் அது நிலையான பொருள் தான், அழியாத பொருள். பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி என்பது நமக்கு பாலபாடமாக சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. எப்படி இறைவன் இருக்கிறாரோ அதுபோல தான் வந்து உயிரும் ஆணவ மலமும் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியது தான் அனாதின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் மண்ணுயிர்னா அதுதான் நிலையான உயிர்னு அர்த்தம். மண்ணுயிர்கட்கெல்லாம், மண்ணில் வாழ்ந்து இருக்கிற அந்த உயிர்களுக்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலன். கண் போலவும், ஒரு உடம்புல கண் இருப்பது போலவும், கண் எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்க்கிறோம். ஆவியும் ஆம், ஆவின்னு சொன்னால் உயிர்னு பார்க்கிறோம். அந்த உயிர் ஆவின்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுவாங்க. அது உடம்பு எடுப்பதற்கு முன்னாடி ஆவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மாணிக்க வாசகர் சொல்கிறப்போ என்ன சொல்கிறார், அன்றே எந்தன் ஆவியும், அப்புறம்தான் உடலும் உடைமை எல்லாமும்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். கேவல நிலையில் அங்கே இருக்கிறப்ப கூட, உடம்பே இல்லாத நிலையில் கூட அதுக்கு ஆவின்னு பேர்னு பார்க்குறோம். அப்புறம்தான் உயிர் அப்படி பார்க்குறோம்.
உடம்போடு வருதுலாம். உடம்பில்லாத நிலையில் ஆவின்னு பேர். அதான் சொல்கிறார். அதுக்கு அந்த மீனிங்கில் இங்கே சொல்லலை, உயிர்னு வச்சுக்கலாம் பொதுவாக. கண்ணும் ஆவியும் ஆம் பெருங்காவலான். சாதாரண காவல் இல்லாமல் செய்கிறது பெரிய காவல் செய்கிறான்னு பார்க்குறோம். ஏன்னா எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்கன்றதுல மன்னர்கள் ரொம்ப சிறந்திருக்கிறாங்க. சோழர்கள்னு பொதுவாக இல்லை, சோழர்கள் இவர் சிறப்பாக சொல்கிறார். எல்லா மன்னர்களுமே பொதுவாக வரலாற்றில் பார்க்கும் பொழுது பாண்டிய மன்னன் கூட அப்படித்தான் வந்து இருந்திருக்கிறான். ஒரு பாண்டிய மன்னன், எந்த பாண்டியன் சிறப்பான, பொற்கை பாண்டியன் ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய வரலாறு ரொம்ப சிறந்த வரலாறு. அது எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான காவல் செய்து அதுக்கு காவலுக்கு உரிய தண்டனையாக அவன் என்ன பண்ணான், கையையே வெட்டி கொண்டு பொன்னால் அந்த கை வந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி அவங்க காவல் செய்திருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நமக்கே தமிழர்களுக்கே உரிய நாம் சொல்லி பெருமைப்படக்கூடிய செய்திகள். அதெல்லாம் வந்து அதை நம்ம ஓய்வாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். அந்த ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். எனக்கு இது ஏன் ஒரு இதுன்னா, சென்னையில் வந்து அப்போது இப்போ வந்து பெரும்பாலும் போட்டிக்கெலாம் வந்து கலந்துக்கிறது கிடையாது, சொற்பொழிவு அந்த மாதிரி போகிறோம், கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்போ வந்த புதுசில் என்ன பண்ணுவாங்கன்னா, சேக்கிடார் ஆராய்ச்சி மையத்தில் பரிசு வாங்கி போனதுனால கல்லூரியில் எந்த போட்டினாலும் ஓரளவுக்கு அனுப்புவாங்க, நானும் போவேன். நான் அப்போ குருநானக் கல்லூரியில் தமிழக அரசனுடைய காவல்துறையும் ஊர்காவல் படை இருக்கு இல்லையா, ஊர்காவல் படைன்ற அமைப்பும் சேர்ந்து, அதுவும் வந்து போலீஸ் மாதிரி தான் எடுத்தாழ, அதோடைய ஒரு துணை அமைப்புன்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் வந்து ஊர்காவல் படையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் ஊர்காவல் படைனா என்ன, அது எப்போ தோற்றமாக இருக்கும். இப்போ எப்பவுமே இந்த விக்கிபீடியா இருக்கு இல்லையா நெட்டில், அதுதான் போட்டு மாணவருடைய இதே மாறிடுச்சு. தமிழ் வளர்ச்சியில் கூட நம்ம சொல்லலாம், இத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ஒரு ஏதோ ஒரு இணையதளம் முதல்ல வருதா, மற்றதெல்லாம் கூட பார்க்க மாட்டேறாங்க. அப்படி பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, முதல்ல எது வருதோ அந்த லிங்க் போகிறாங்க, என்ன எழுதியிருக்கோ அதை மனப்பாடம் செய்து பேசிடுறாங்க. அது வந்து வளர்ச்சியே கிடையாது, அது ஒப்புவித்தல் தான், அது பேச்சு கிடையாது, ஒப்புவித்தல். அப்போ என்ன பண்ணாங்க, போட்டிக்கு நான் போகிறேன் உள்ளே போய் என்ன கம்முன்னு விட வேண்டியது தானே. அவர் ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன பண்ணார், என்னப்பா எந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் பேச்சு போட்டிக்கு வந்திருக்கேன் ஐயா அப்படின்ன உடனே, ஊர்காவல் படையை பற்றி பேச போகிறீங்க, எந்த ஆண்டு அது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அது எனக்கு வந்து நான் நிஜமாவே பார்க்கல, அதை நான் வேறு மாதிரி பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னப்பா அதை பற்றி பேச போகிறேன், அது ஆண்டு தொடங்கின ஆண்டு தெரியாதான்னார். தெரியாதுங்கய்யா, எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல போகிறேன். நான் வந்து வைணவ கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்கிறேன், தமிழ் இலக்கியத்தில் கொஞ்சம் ஊர்காவல் பற்றி சிலதெல்லாம் இருக்குது, அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவேன்னு கேட்டார். எனக்கு அதாவது அங்கேயே சொற்பொழிவு தான், அங்கேயும் உள்ளே போய் பேசுறது இல்லாமல் வெளியிலேயே இவ்வளோ நடக்குது சைன் போடுற இடத்துலையே. அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி பொற்கை பாண்டியன் என்று ஒரு மன்னன் இருந்தான், அவன் வந்து 2 பேர் புதுசாக அந்த திருமணமான ஒருவன் வந்து விட்டுட்டு போகிறப்போ நம்முடைய மன்னன் இருக்கிறான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் காவல் செய்வான்னு சொல்லிட்டு போகிறான். அவன் வந்தப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவன் கதவை தட்டிடுறான் பாண்டிய மன்னன். கதவை தட்டின உடனே அவங்க அப்புறம் கணவன் மனைவி அவர் தான் தெரிந்து போயிடுது. அப்போ இவன் பார்த்துட்டு என்ன நினைப்பான், தான் இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி கதவு தட்டினா அது ஒரு சங்கடமான சூழ்நிலையாக போயிடுமேன்னு இருக்கிறப்போ இவன் மன்னன் என்ன பண்ணுறான், எல்லாருடைய கதவையும் அந்த தெருவில் இருக்கிறவனுடைய கதவெல்லாம் தட்டிட்டு போயிடுறான். அடுத்து மன்னன் மாறு இடத்துல இருந்தான். அப்புறம் அதெல்லாம் கலைந்து வரப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மன்னனே கேட்குறான், இப்படி இரவில் வந்து இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னு அடுத்த நாள் இது வரப்போ சபையில் வந்து சொல்கிறப்போ மன்னன் சொல்கிறான், இப்படி உங்களை தொந்தரவு செய்தவன என்ன பண்ணலாம், என்ன தண்டனை கொடுக்கலான்னப்போ அவனுடைய கை தட்டின கையை துண்டிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே, முதல்ல இவ்வளோ கேட்க வேண்டியதே இல்லை மன்னன்லாம், சொன்னால் நீ வாட்டுன்னு கேட்டு போக வேண்டியது தான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அதை வேற அவன் கேட்டு இவன் தானே பண்ணான், சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லியிருக்கலாம். என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டு சொன்ன உடனே தன்னுடைய கையை தண்டித்து கொண்டு அப்புறம் அவனுக்கு பொன்னால் அந்த கை இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்புறம் அவன் செய்தியை சொல்கிறான்னு பார்க்குறோம். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி வந்து சிறந்த காவல் செய்திருக்கிறாங்க மன்னவர். இது பாண்டிய மன்னன் அவனை சொல்கிறப்ப அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இவ்வளோ வரலாறையும் சொல்லி இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இதுவும் ஊர்காவல் தான் அவன் செய்தது, அப்படி தான் வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பேச போகிறேன்னு உடனே அவர் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் என்ன சொன்னார், இப்பா ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸாக இருக்குதுப்பா, என்ன மாதிரி வேறு யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லிடாத, பேசுகிற இடத்துல போய் பேசு அப்படின்னார். அப்புறம் ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னு நான் என்னையே வந்துட்டு என்னமோ பெருமானுடைய திருவருளை எண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். என்ன மாதிரி யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லிடாத, இவன் ரொம்ப பாவமாக இருக்கான்ற மாதிரி பாயிண்ட் வெளியில் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நானாயா சொன்னேன் வந்து அப்படின்பது போல் எண்ணிக்கொண்டு நான் என்ன பண்ணேன், அப்புறம் போனேன், அது சொன்னேன். அப்புறம் நான் வந்து இன்னொன்று சொன்னேன், சங்க இலக்கிய திருவாரத்தெல்லாம் சொல்லி
இதுதாங்க இருக்குன்னு சொன்னால் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே ஒரு 50 மாணவர்களுக்கு மேலே பேசுனாங்க. அது நமக்கு தான் முதல் பரிசு வந்தது. அப்போ தான் வந்து டிஜிபி கையால் வந்து அங்கே வந்து அவார்டு வந்து நான் வாங்கினேன். அது ஒரு 5000 என்னமோ, அது பணம் பெருசு இல்லை. அவர் முன்னாடியே மறுபடியும் வந்து அங்கே பேச வச்சாங்க. அந்த ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ரொம்ப. எங்கள் பிரின்சிபல் சார் கூட அதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில். அவர் போய் பரிசு வாங்கிட்டதுக்கப்புறம் என்ன கேட்டார், விழா எப்படி இருந்ததுப்பா அதெல்லாம் வந்து கேட்கல. அது ஆடிட்டோரியம் ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம் இல்லைப்பா அப்படின்னாரு பிரின்சிபல் சார். ஆமாங்க ஐயா அப்படின்னு, புதுசாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி அங்கே சொன்னோம். அப்போ பொற்கை பாண்டியன் அப்படி ஒரு காவல் செய்திருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மன்னராட்சின்னு சொன்னால் அவங்க சொன்னால் செய்ய வேண்டியது தான், நம்ம கேள்வி கேட்கறதுக்கே இடம் கிடையாது. ஆனால் அவங்க சரியாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அது மாதிரி தான் இவர் இருந்திருக்கிறார் நம்முடைய மனுச்சோழன்னு சொல்லிட்டு, மண்ணில் வாழ்தரு மண்ணுயிர்கெல்லாம் கண்ணும் ஆவியும், ஆவி போல வந்து பெருங்காவல், அதுதான் பெருங்காவல். அவரெல்லாம் செய்தது தான் பெருங்காவல். மற்றதெல்லாம் என்ன, வெறுங்காவல்னு அர்த்தம். சும்மா பேருக்கு காவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, விண்ணுளார் மகிழ் வெய்திட வேள்விகள் எண்ணிலாதன மான இயற்றினான். நம்ம முதல்ல பார்த்தோம், சோழருடைய காலத்தில் தான் அந்த பிறமொழியை சார்ந்தவர்கள் நீ வழிபாடு செய்வது அதெல்லாம் அப்படியே வர்றப்போ அது பெரும்பான்மை வந்துடுது. அதனால் வந்து யாகம் செய்வதையே வேள்வி செய்வதே என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. இது செய்தால் வந்து நல்லா இருக்கும் என்பது போல் ஒரு வழிபாட்டு முறையோடு பொருந்தி போய்விட்டது. அதனுடைய தாக்கம் இன்று வரைக்கும் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ தான் என்ன பண்ணுறான், ஆனால் அது இருந்திருக்கு தான். அது சேக்கிழார் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். அதுதான் சேக்கிழாருடைய நுட்பம். பெருமான் மகிழ் வெய்திடன்னு சொல்லலை. இந்த இடத்துல சொல்கிறப்போ அவன் சிவவேள்வி செய்தான்னு சொல்லி நம்ம சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்கிறாருன்னா, விண்ணுளார் மகிழ் வெய்திட, தேவர்களுக்காக செய்கிறான். ஏன்னா இப்போ அவங்க வேள்வி செய்கிறவங்களாம் இருக்கிறாங்களே, அப்போ அவங்கள என்ன பண்ணுறது, அவங்களையும் பாதுகாக்கணும். அதனால் என்ன பண்ணுறான், நீ வேள்வி செய்ப்பான்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா தேவர்களுக்காக செய். தேவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவி கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இந்திரன் வருணன்லாம். அதனுடைய பயன் என்னன்னு சொன்னால், மழை பெய்யும், மாதம் மும்மரி பெய்யும், மும்மழை பெய்யும்ன்றாங்க. இப்போ பெய்கிற மாதிரி வந்து நினச்சா வந்து அப்படியே பெய்யுறது, வெள்ளக்காடாக வருவது, அது கிடையாது. மும்மழை பெய்யுறது தான் சரியாக அந்த பருவம் தப்பாது பெய்யும், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பெய்யும். அந்த மழைக்கெல்லாம் நம்ம பயந்து போய் பாலத்து மேலே வண்டி நிறுத்த வேண்டியதில்லை. அது மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி எந்த கணக்கில்ன்னு நமக்கு தெரியல. அப்போது எப்படி சொல்கிறார், விண்ணுளார் மகிழ் வெய்திட, தேவர்கள் மகிழ்வு எய்துவதற்காக வேள்விகள் எண்ணிலாதன, பல வேள்விகள் வந்து அவ செய்தான். மானனா பல வேள்விகள் இயற்றினான், நிரம்ப செய்தான்னு பார்க்கிறோம். கண்ணில் சிறந்த உறுப்பில்லையாவதும் காட்டியதே, இது வந்து சொல்கிறாங்க. அதாவது கண், அப்புறம் உடம்புன்னு சொன்னால் தலை, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க, தலை பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ தலையிலையும் எது ரொம்பன்னு சொன்னால் கண் வந்து உயர்ந்ததாக சொல்லுவாங்க இல்லையா. தஞ்சைவாணர் கோவை என்பது அது நம்பியாகப்பொருளுடைய அது தோன்றுவதற்கு, அதாவது எடுத்துக்காட்டு இலக்கியம் சொல்லுவாங்க. நிறைய இந்த தஞ்சைவாணர் கோவையிலேருந்து தான் அந்த பாட்டெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த நூல் அது, அதில் வருதான், உரையாசிரியர்கள் தான் எடுத்து போட்டிருக்காங்க. கண்ணில் சிறந்த உறுப்பில்லையாவதும் காட்டியதேன்னு வருது. அப்போனா கண் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து சேக்கிழார் கண்ணும் ஆவியும்னு சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இது வந்து புறநானூற்றில் வருது இல்லையா, அவன் உயிர் போல காக்கிறான்னு சொன்னால் அதனால தான் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகும். அது மாதிரி தான் என்ன பாட்டு நமக்கு தெரியும், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழி நிலைலாம் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், மன்னன் சரியாக இருந்தால் தான் அங்கே இருக்க மக்கள்லாம் சரியாக இருப்பாங்க, நிம்மதியாக வந்திருப்பாங்கன்று பார்க்குறோம். அடுத்து கம்பர் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறார், கம்பராமாயணத்தில் தசரதனை தான் சொல்கிறார், உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். அவனை சொல்கிறப்போ இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் அவர் மாற்றி சொல்கிறார். எப்படின்னா, உயிரெல்லாம் உறைவதோர், உயிர்களுக்கெல்லாம் உறைவதற்கு எப்படி உடம்பு முக்கியமோ அதுபோல் உடம்பு போல இருக்கிறான் தசரதன்னு சொல்லி அவனுடைய ஆட்சி சிறப்பை சொல்கிறார். உயிர் உடம்பாக சொல்கிறாருன்னு பார்க்குறோம், இவர் உயிர் போலன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஒரு அருமையான திருக்குறள் வந்து அவங்க உரையாசிரியர்கள் தான் மேற்கோள் காமிக்கிறாங்க. அந்த உயிர் என்றது எவ்வளோ முக்கியம், நம்ம சும்மா உயிர் உயிர்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு தான் வந்து திருக்குறள் ஒன்று சொல்கிறாங்க, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அந்த குறள் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து காமத்துப்பாலில் தான் இருக்குது, காதல் சிறப்புரைத்தல்ன்ற பகுதியில் வந்து வருது. என்னன்னு சொன்னால், தலைவன் தலைவிலாம் வந்து வெறும் அகத்திணையில் வரப்போ அகப்பொருளில் அவங்க விரும்பி பிளான் பண்ணி போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து காதலிச்சிடணும், இவங்களை வந்து தலைவியை பார்த்துடணும்னு தலைவன் வரமாட்டான், தலைவனை வந்து காதலிச்சிடணும்னு தலைவி வரமாட்டான். அவங்க பாட்டுன்னு இயற்கையாக ஏதோ வெளியில் வருவாங்க. வரப்போ அதனால தான் அந்த பேரை என்ன சொன்னாங்கன்னா இயற்கை புணர்ச்சின்னு சொன்னாங்க. இயற்கையாக அவங்க பார்க்குறது. இன்னொன்று சொல்லுவாங்க தெய்வ புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை புணர்ச்சியை தெய்வ புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இறையொருளும் அந்த வினையை வந்து கூட்டுவித்தால் தான் முன்னையுடைய அந்த தொடர்புனாலும் முன் வினையினாலும் அது கூட்டு வைக்குதுன்னு சொல்லுவாங்க.
பால்வரை தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுதான் யோசிச்சிருந்து பால்வரை தெய்வம்னு சொல்லுவாங்க. அது கூட்டு விக்கத்தான் வந்து சரியா அது வந்து வரும்னு சொல்றாங்க. அதுதான் இயற்கை. அப்புறம் இடந்தலைப்பாடெல்லாம் இருக்கட்டும், அது அவங்க அப்புறம் போறது. அதுதான் இந்த குறள் என்ன சொல்றார், தலைவன் சொல்றான், உடம்போடு உயிரிடை என்ன. நம்முடைய அந்த காதல் இருக்கே, அன்பு எப்படின்னா உடம்பும் உயிரும் போல நான் வந்து இருப்பேன் சொல்லிட்டு, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உன்னோட நான் இருக்கேன், என்னுடைய நட்பு எப்படிப்பட்டதுன்னா அந்த அன்பு உடம்பும் உயிரும் இருக்கிறது போலமா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு அழகான உரை எழுதுறார் பரிமேலழகர். என்னன்னா, என்ன என பன்மையால் கூறியது இரண்டும் தொன்று தொட்டு வேற்றுமையின்றி கலந்து வருதல். என்னன்னா, என்ன என்னன்னு 2 முறை வருது பாருங்க. உடம்போடு உயிரிடை என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. 2 முறை சொல்றது என்ன காரணம்னா, உடம்பும் உயிரும் தனித்தனியா இருக்காது, தொன்று தொட்டு எப்பத்துல இருந்தோ ஒன்று சேர்ந்தாதான் அது வந்து பயனா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது சொல்லிட்டு வேற்றுமையின்றி கலந்து வருதல், இன்ப துன்பங்கள் ஒக்க அனுபவித்தல். ஏன்னா உயிர் தனியா துன்பமோ உடம்பு தனியா துன்பமோ இல்லை. இப்போ கையில் ஏதோ லேசாக சூடு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உடம்புக்கு மட்டும்தான் துன்பமா, உயிருக்கு துன்பம் இல்லையானா உள்ள இருக்க உயிரும் வந்து அது ஃபீல் பண்ணுது இல்லையா. உயிர் போனதுக்கப்புறம் அது உடம்புல வச்சா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் சொல்கிறா, ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுமே ஒன்றாக அனுபவிப்பது. இன்ப துன்பங்கள் ஒக்க அனுபவித்தல், இன்றியமையாமை என்பவற்றை நோக்கி. இன்றியமையாமைன்னு சொன்னால் உயிர் இல்லாமல் உடம்பு இல்லை, உடம்பு இல்லாமல் உயிர் இல்லைன்னு பார்க்கும். அடுத்து தெய்வ புணர்ச்சி ஆகலான். அதான் எழுதுறார். இவங்க 2 பேரும் பார்த்தது, இவங்க யாரு அவன் யாரு, தலைவன் யாருன்னு தலைவிக்கு தெரியாது, தலைவி யாருன்னு தலைவனுக்கு தெரியாது. அப்பதான் சந்திக்கிறாங்க, மனம் ஒன்றுபட்டுச்சு. தெய்வ புணர்ச்சி ஆகலான் அது பொழுது உணர்ச்சிகள் ஆகியால் பின் உடையாளம் அன்றே. ஒரு கேள்வி கேட்கிறார் பரிமேலழகர். அப்போ வந்து என்ன ஆகும்னு சொன்னால், அதான் சொல்கிறாங்க இல்லையா, காதலுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க 2 பேரும் அப்போ உணர்ந்துட்டாங்க, அவங்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அப்பொழுது அவங்க அறிவுலாம் வேலை செய்யாது, விரும்பிடுவா முதல்ல. அப்புறம் அந்த உணர்ச்சி வயப்பட்டு, அதுதான் சொல்கிறார், உணர்ச்சி வயப்பட்டுட்டா அப்புறம் வந்து அந்த உணர்ச்சி மாதிரி என்ன ஆகும்னு சொன்னால், ஐயோ நம்ம விரும்பிட்டோமே, இவன் நம்ம விட்டு போயிடுவானா, கூட இருப்பானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம் வருமா. அதுதான் எழுதுறார். பின் உடையாளம் அன்றே, அந்த உணர்ச்சி வரும் இல்லையா, அறிவு வரும். அப்புறம் என்ன ஆகுது, ஆய வழி உணர்ச்சி போய் அறிவு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் யாவன் கொள். அப்போதான் இவன் யாருன்னே யோசிப்பா. எப்படி இருக்கு பாருங்க, இவன் யாவன் கொள் எனவும், என்கண் அன்புடையன் கொள் எனவும், என் மேல அன்பா இருப்பானா இப்ப இருக்கான் எனவும், இன்னும் இவனை தலைப்பெய்தல் கூடும் கொள், நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றாக முடியுமா, அடுத்து கூடும் கொள் எனவும், அவள் மனத்தின் கண் நிகழும் அந்நிகழ்வினவற்றை குறிப்பால் அறிந்து அவை தீரக்கூறியவாறு. அப்போ இதெல்லாம் யாருக்கு தோணும்னு சொன்னால் தலைவிக்கு தோணும். இவ்வளோ தோணுது அவளுக்கு, இவ்வளோ கேள்வி வருது. அதுக்கு அவன் பதிலாக தலைவன் சொல்வது போல் எப்படி இருக்குன்னு சொன்னால், உடம்போடு உயிரிடை என்ன, அது சொன்னால் போதும் அப்படின்ட்டாங்க. உடம்பும் உயிரும் போலமா நீ நான் இருக்கிறதுன்னு சொன்னால் இவருடைய எல்லா கேள்விக்கான பதில் வந்துருச்சு. அப்போ எவ்வளோ இன்றியமையாததாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ உயிர் எவ்வளோ முக்கியன்றதுக்காக அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டானா போதும். அப்போ என்ன அர்த்தம், இவ கேட்ட எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு. பிரிய மாட்டான், எப்பயும் அன்போடு இருப்பான், விட்டுட்டு போக மாட்டான்றதுலாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதை தான் வந்து சொல்கிறார் என்பதை பரிமேலழகர் விரிவாக எழுதுகிறார். அதைத்தான் ஒரு மன்னனுக்கு சொல்கிறாங்க. அவன் தன்னுடைய அந்த மக்கள் மேலே அன்புடையவனாக இருந்து கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலன். அந்த பெருங்காவல் என்பது அப்படி உயிர் போல இருந்து அவன் பேணுவான் என்பதை பார்க்கிறோம். அதுதான் ரொம்ப ஆமா, அதுதான் சொன்னோம். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். இப்போ தசரதன் வந்து அதை கம்பர் வந்து மாற்றி சொல்றார். ஒரு உயிரை சொன்ன மாதிரி உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான், உடம்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஏன்னா அப்போதானே வந்து உயிரினுடைய செயலோ ஏதோ ஒன்று செய்ய முடியும் இல்லையா, என்றுமே பாதுகாக்கிறது தான், அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க. இப்போ இவர் 2 சொல்றது உடம்போ உயிரோ, இது உடம்பா இருந்தாலும் சரி அது உயிரா இருந்தாலும் சரி, இவங்க உயர்வு தாழ்வுன்னு இல்லாமல் அவங்க பார்த்துக்கிற அந்த முறையை வந்து சொல்றாங்க. செக்கிடார் இப்படி சொல்றார், கண் ஆவி 2 சொன்னார். இவர் வந்து உடம்போடு அந்த உயிர் வந்து எப்படி போதோ அது மாதிரி அவன் உடம்பா இருக்கிறான், மக்கள்லாம் உயிரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தசரதனை சொல்றாருன்னு பார்க்கும். அதான் இந்த 14வது பாட்டில் சொன்னார், மனுச்சோழன் எப்படி இருந்தான், மண்ணில் வாழ்தர் மண்ணுயிர்கெல்லாம் கண்ணுமாயுமாம் பெருங்காவலான் விண்ணுளார் மகிழ்வேதிட வேள்விகள் எண்ணிலாதன மான ஏற்றினான், பல வேள்விகள் செய்கிறான் என்பதை சொன்னார்னு பார்க்கும். அடுத்து 15வது பாடல், கொற்ற வாழி குவலயம் சூழ்ந்திட சுற்று மன்னர் திரைகடை சூழ்ந்திட செற்றம் நீக்கிய செம்மையின் மெய்மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். அந்த அவனுடைய பெயர் விளக்கம் தருகிறார். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது
கொற்ற ஆழி குவலயம் சூழ்ந்திட. குவலயம்னு சொன்னால் உலகம், அந்த ஆழின்னு சொல்வது வந்து அரசர்களுக்கு சொல்வது ஆணை சக்கரம்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த ஆணை. ஏன்னா தன்னுடைய நாட்டில் மட்டும் சிறப்புடையவங்க இல்லை, பல எல்லா நாட்டையும் அவனுடைய கண்ட்ரோலில் பேரரசாக இருக்கிறான்னு சொல்கிறார். கொற்ற ஆழி அவனுடைய இந்த அரசாணை, அரசாணைனே சொல்கிறோம் நம்ம சொல்கிறப்போ, அந்த ஆணை சக்கரம் குவலயம் சூழ்ந்திட. உலக அளவில் அவன் எங்கே போனாலும் பேரரசாக இருக்கிறான், அவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் மனுச்சோழன் சொல்லிட்டு, சுற்று மன்னர் திரைகடை சூழ்ந்திட. சுற்று மன்னர்னா மன்னர் சுற்று, அந்த சுற்றி என்ன பண்ணுறாங்களா மன்னர்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்களா. எதுக்குப்பா சூழ்ந்து இருக்கிறாங்க, எதுக்கு சூழ்ந்து இருக்கணும்னு சொன்னால் திரைகடை சூழ்ந்திட, திரை கட்டுவதற்காக. நம்ம கட்டபொம்மன் அந்த வசனம் வச்சாங்க இல்லையா, ஆமாம் அது ஐயா சொன்னார், சிவாஜி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார், அந்த இதோட கம்பீரமாக சொல்லுவார் வசனம் பேசுகிறப்போ. அதுதான் அது சொல்லுவாங்க, வீரபாண்டியர் சொன்னாரோ இல்லையோ, சிவாஜி சொன்னது தான் நமக்கு சரியாக அது ஞாபகம் வரும். அந்த படத்தில் வந்தது, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கே வந்து கொடுக்கணும் வரி என்ன, நாட்டு நட்டாயா கலைபறித்தாயா, அப்புறம் கொஞ்சம் விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து தந்தாயா, மாமனா மச்சானான்னு கேட்குறாருன்னு பார்க்குறோம். அப்போ அந்த எதுக்கு அது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க பேரரசு, அது ஒன்றும் அவன் அது வாங்கி தான் இது பண்ணணும் இல்லை. இப்போது ஆங்கில அரசு அவன் தான் எல்லாம் சுரண்டிட்டான், இருக்க வளங்கள்லாம் சுரண்டிட்டானே, அப்புறம் இவங்க என்ன தனியாக போய் வரி கொடுக்கு, அவனை தான் பிடுங்குறான்னு பார்க்குறோம். எவ்வளவோ ஆக்கிரமிச்சிட்டான். அது என்ன அர்த்தம்னா அவன் பேரரசு, அவங்க இடத்துல இவங்க போய் வந்து தலை குனிந்து இருக்கிறாங்க, முடி சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அதுதான் அந்த வரி கொடுப்பதுன்னு பார்க்குறோம். இன்னொன்று செல்வத்துக்காகவும் தான். ஆமாம் 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 நம்ம அரசாங்கமே பார்க்குதுன்னு சொன்னால் இப்போ அவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்களா. நாங்கள் நம்ம அரசாங்கமே அப்படின்னு சொன்னால் அந்த ஏகாரத்தெல்லாம் எதுவும் ஆராயக்கூடாது, அப்படியே விட்டுடணும், உள்ளவாறு உணர்ந்து விட்டுடணும். ஆமாம் மறைமுக வரி அதெல்லாம் வந்து விலக்கி பேசக்கூடாது, பேசுனா வந்து வலைவலியில் வரப்போ பின்னாடி பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய, ஏன்னா அது ஒன்று இப்போ சிக்கலை என்னென்னா, எதாக இருந்தாலும் முன்னெல்லாம் பேசிடுவோம், எல்லாம் ஓப்பனாக சொல்லுவோம். இப்போ எங்கே இருந்தாலும் ஒரு கேமரா வேறு எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்களா, சிலதெல்லாம் சொல்ல முடியாது, நுட்பமாக சொல்லி இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்று சொல்லி விட்டுவது போல் ஆயிடுதுன்னு பார்க்கணும். அதுதான் அந்த சுற்று மன்னர் திரைகடை சூழ்ந்திடன்னு சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அவர் தான் அவருடைய ஆணை சக்கரம் தான் உலகம் முழுக்க போதுன்னு சொன்னால், அப்போ திரை செலுத்துறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை சிற்றரசர்கள் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் அப்படி தானே, நிறைய இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்தப்பா நீ இந்த நாடை வந்து நீ இது வச்சுக்கோ, இந்த நகரத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி சிற்றரசர்களாக சுட்டி அவர்களுக்கு பேரரசு கீழே இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அவங்கெல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்களா, எதுக்குன்னு சொன்னால் வரி கட்டுவதற்காக வந்திருக்கிறாங்க. அது இன்னொன்று, அரசு கேட்குதோ இல்லையோ அது வந்து முறைன்னு சொல்கிறாங்க, நாம் அரசுக்கு செலுத்திடணும், சரியாக நம்மளுடைய கடமை அது வந்து செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா சரியான வரியாக இருக்கணும், அதிக வரியாகவும் இருக்கக்கூடாதுன்னு ரெண்டுமே அறம்னு சொல்கிறாங்க. ஒன்று நாம் வரி செலுத்துவது அறம், சரியான வரி கொடுப்பது மன்னனுக்குரிய அறம், அவனும் வந்து அதிகம் சொல்லக்கூடாது, நாமளும் வந்து கட்டாமல் இருக்கக்கூடாது என்று ரெண்டுத்தையுமே சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து இப்போ சிக்கலாக தான் இருக்குது இந்திய காலத்தில்னு பார்க்குறோம். அடுத்து செற்றம் நீக்கிய செம்மையின், செற்றம்னு சொன்னால் பகை. இப்போதான் நம்ம எல்லா அரசர்களும் வந்து திரை செலுத்த வராங்கன்னு சொன்னால் அவனுக்கு எங்கே பகை இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். செற்றம் நீக்கிய செம்மையின், அப்படிப்பட்ட செம்மையான ஆட்சி செய்யக்கூடிய, அடுத்த வார்த்தை தான் ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை, மெய்மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். மனு என்று சொல்லாமல் ஒரு அடை கொடுக்கிறார் செக்கிழார் பெருமான். மெய்மனு, மனுநீதி சோழர் பின்பற்றியது, அவர் அறத்தின் வழி இருந்ததுனால என்ன பண்ணாங்க, மனுச்சோழர் என்று அவருக்கு வந்து பேர் சொன்னாங்க. அது ஒரு ஆகு பெயர் மாதிரி தான், அதனால் அவருக்கு வந்த பெயரை தவிர இயற்பெயர் மனுச்சோழன் இருந்திருக்க பொறுத்து இல்லை. அவருடைய நீதி கருதி அறம் கருதி அவருக்கு வச்சுருப்பாங்க, பிறக்கும் போதேவா மனுச்சோழன் வச்சுருப்பாங்க. அப்போது மெய்மனுன்னு சொன்னால் அந்த அறத்தின் வழி நிற்பதனால மனுச்சோழன் சொல்கிறாங்க. அங்கே வடமொழியில் சொன்ன மனுஸ்மிருதியை வந்து முழுக்க அவர் ஃபாலோ பண்ணலை, இவருடைய மனு மெய்மனு அவர் மாத்துறாருன்னு பார்க்குறோம். வரலாறு படிக்கிறப்ப நமக்கு தெரியும், அதில் சொன்னதெல்லாம் அவர் ஏற்றுக்கலை, இவர் தனியாக தான் வந்து சில இதெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அதனால தான் சேக்கிடார் இதுவும் வந்து வரும் பொருள் உரைத்தல்னு ஒரு உத்தி சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது மாதிரி தான் மெய்மனு பெற்ற நீதி. அதுதான் பேராசிரியர் நேற்று கூட திருமந்திர வகுப்பில் சொன்னார். சில இதெல்லாம் சொல்லிட்டு மனுநீதி சோழனது மட்டும் சொல்லாமல் விட்டுட்டார். ஏன்னு சொன்னால் அது நாளைக்கு நான் சொல்ல போகிறேன்னு தெரியும், அதுதான் நாங்கள் பேசிட்டு வந்தோம் காரில் வரப்போ. அப்போ வந்து இதை சொன்னார், மெய்மனுன்னு வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாகவும்
அப்புறம் அடுத்து வரப்போகிற சில இதில் வந்து நான் சில சந்தேகம் கேட்டேன். அப்போ சொல்கிறப்ப சொன்னார். அதனால தான் நேற்று திருமந்திரத்தில் இது தொடர்பாக வந்தப்போ கூட அது ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டார். நாளைக்கு எப்படி சொல்ல தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெய்மனுன்னு சொன்னால் அதுதான். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இவர் ஒரு தனி அறம் வைத்துக் கொள்கிறார். அது மெய்மனுன்னு அடையாளப்படுத்துக. பெற்ற நீதியும் மெய்கண்டார் என்பது போல மெய்மனு. அப்போ வந்து அதாவது இதெல்லாம் எப்படின்னா மெய்மனுன்னு சொன்ன அர்த்தம், இப்போ அது பொய்மனு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம ஏற்றுக்க கூடாது. எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க முடியாது. நமக்குன்னு அது தமிழர்களுக்கு இருக்க நீதி ஒன்று இருக்குது, அதை அப்ளை பண்ண முடியாது அப்படியே என்பதைத்தான் மெய்மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். அதனால தான் அதைத்தான் தன்னுடைய பெயராக ஆக்கினான் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக 16வது பாடல், அது இன்னைக்கு கொடுத்த குறிப்பில் இருந்திருக்கும். பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துலான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். இங்க சொல்லிட்டாரு பாருங்க செக்கிடா. பொங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர், அந்த புற்று மாமரை போல உருவகம் தான் இதுவும். அந்த புற்றிடம் கொண்ட பெருமான் வேதங்கள் போல அந்த புற்று இருக்குதா, அங்க இருக்கக்கூடிய பொங்குமாமரை புற்றிடம் கொண்டவர் வன்மீகநாதர் அவர். அங்க இருக்கக்கூடிய பெருமான் அங்க மட்டும்தான் இருக்கானா சார்னு கேட்டா இல்ல, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அவன். அதுதான் சொல்றார். அடுத்து சொல்லிட்டு எங்குமாகி இருந்தவர், அங்க சிறப்பா இருக்கிறார். பொங்குமாமரை புற்றிடம் கொண்டவர் தான். அப்படிப்பட்டவர் என்ன பண்றார், எங்கேயும் இருக்கிறார், வியாபகமா இருக்கிறார்னு பார்க்கும். எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கு, பெருமானுடைய பூசனைக்காக அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துலான். நிபந்தம்னு சொன்னா அறக்கட்டளைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அறக்கட்டளை கட்டளை என்று சொல்வது போலத்தான். அதுதான் கட்டளை படித்தரம்னு எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தஞ்சாவூருடைய கல்வெட்டு சொல்லுவாங்க, எல்லா பல செப்பேடுகள் கிடைத்ததோ அதெல்லாம் சொல்றப்போ மன்னர்கள் நிலத்தை எல்லாம் அப்படி நிபந்தமாக அதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து உழுதுங்க, என்ன செய்யுங்க, அரசுக்கு எப்படி செலுத்துறீங்களோ அது போல கோயில்களுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க பல இது கொடுத்துருக்காங்க, நிபந்தங்கள் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்குறோம். ஏன்னா கோயிலை மட்டும் கட்டி வச்சுட்டு போனால் அது எப்படி கோயில் இருக்கும், பொருள் வேண்டும் இல்லையா. அதுதான் இன்னைக்கு கூட சொன்னாங்க, அருளில்லாருக்கு வந்து அவ்வுலகம் இல்லாத மாதிரி பொருள் இவ்வுலகத்துக்கு தேவைப்படுது, கோயிலுக்குனால வந்து பொருள் வேண்டும், அதுக்கு தான் இந்த நிபந்தங்கள்லாம் செய்கிறாங்க. மன்னனுடைய கடமைன்னு பார்க்குறோம். அது நிபந்தம் ஆராய்ந்துலான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். துங்கன்னு சொன்னால் மேலானன்னு அர்த்தம், மேலான ஆகமம்னு சொன்னால் சிவாகமம்னு அர்த்தம். சிவாகமங்கள் சொன்ன முறைமையால் நிபந்தங்கள் ஆராய்ந்துலான்னு சொன்னால் ஆகம முறைப்படி பூசணைகளை செய்தான். அப்போ சோழனுடைய பேரு மனுச்சோழன், விண்ணுளார் மகிழ வேள்வி செய்தான், அதெல்லாம் சொன்னார். கோயில் வழிபாடு எப்படி செய்கிறான்னு பார்த்தா துங்க ஆகம சிவாகம முறைப்படி செய்கிறான். அப்போ சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான், சிக்கல் வராமல் ரொம்ப குறிப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆகமம் சொன்ன முறைமையால் செய்கிறான்ப்பா என்று சொல்லிட்டார்னு பார்க்கும். அடுத்து எங்குமாகி இருத்தல் என்பது வியாபகத்தன்மை பார்த்தோம். இது திருமந்திரம் வந்து நமக்கு தெரியும். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி கொன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிலில்தானே. இது ஒரு பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன்னருக்கு தீங்குல வாரி வளம் கொண்டுருவோம் அந்த பாட்டு, அதுக்கு அடுத்து வர பாட்டு தான் இது. சரி அது ஏன் எழுதுவேன், 2 பாட்டும் எழுதியிருந்தாங்க, சரி அதை பாட்டு சொல்லிட்டுமே இது எழுதுவோம்னு எழுதுனேன். ஒன்றும் இல்லை, தீங்கு தான் சொல்கிறார். என்னென்ன தீங்கு, ஒரு மன்னனுடைய கடமை இது பூசணைக்கு செய்வது என்று பார்க்கிறோம். அதனால தான் அறம்னு சொன்னாலே முதல்ல கடவுள் நம்பிக்கை ஒரு அறம், கடவுளை வாழ்த்துதல் ஒரு அறம், இன்னொன்று மன்னனுக்குரிய கடமை இது கோயிலுக்கான பூசணையை விடாது செய்வது. அதுதான் சொல்றார். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்பான்னு சொன்னா ஆற்றரு நோய்மைகும் அவனி மழையின்றி போகும், மன்னருக்கு என்ன ஆகும், போரில் தோத்து போவார், போர் வழி குன்றுவார். அடுத்து கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை, பொதுவாக கோயில்கள் இன்னும் சிவன் கோயில்கள் சொன்னால் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. எந்த கோயிலாகனா இருக்கட்டும், பொதுவாக பெருமானுடைய கோயில்கள் சிறப்பாக நம்ம சொல்கிறோம்னா அப்படி பூசைகள் சரியாக நடக்கலைன்னா இதெல்லாம் பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அப்புறம் பெருமான் அதான் பாடினார், மன்னனுக்கு சொன்னாலும் ஊர் மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அதனால திருக்கோயில் இல்லாத திருவள்ளூர்னு அவர் பாடினார்னு பார்க்கிறோம். அதுதான் அடுத்து அந்த நம்ம பெரிய புராணத்திலே வந்து அது வருது, வேள்வி நற்பயன் வீழ்ப்புணலாவது நாளும் அச்சனை நல்லுறுப்பு ஆதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மூலும் மற்றிவை காக்கும் முறைமையால். இது எதில் வருதுன்னு சொன்னால், நம்ம சேக்கிழார் பெருமான்
திருப்பாசுர பதிகத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு விளக்கம் கொடுப்பார், பதிக விளக்கம் கொடுக்காம இல்லை, கொடுக்கிறார். திருப்பாசுர பதிகத்துக்கு வாழ்கந்தனர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் முழுக்க விளக்கம் கொடுக்கிறார்னு பார்க்கிறோம். சொல்லும் பொழுது ஏன் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர்லாம் சரி, வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்னு சொல்றார். மன்னனை ஏன் பாடணும்னு சொல்றப்ப அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதுதான் மழை வருவதற்கு காரணமாக இருப்பது தேவர்கள் மகிழ்ந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு ஒன்று பார்க்கிறோம். வேள்வி செய்தால் மழை வரும் என்பது ஒரு இது, அது விவேக சிந்தாமணி இதில் கூட வேதம் மோதிய வேதியருக்கு ஒரு மழை. ஏன்னா சும்மா சொல்லாது, அவங்க வேள்வி செஞ்சால் ஏன் சார் நமக்கு மழை வருதுன்னு சொன்னால் அவங்களே முதல்ல மழைக்காக தான் செய்வாங்க, உலக நலன் வேண்டி செய்வாங்கன்னு பார்க்குறோம். அதுதான் இந்த கர்மகாண்டத்தில் சொல்லும் பொழுது ரெண்டாக சொல்லுவாங்க. கர்மகாண்ட பகுதியில் ஒன்று தமக்கு வேண்டியவற்றை செய்தல், இன்னொன்று பரார்த்தமாக அடுத்தவங்களுக்கு வேண்டியவற்றை செய்தல். அதுதான் பொதுநலனாக அவங்க செய்யக்கூடிய வேள்வின்னு பார்க்குறோம். இப்போ அப்படி தானே இப்போ மற்றவங்களுக்காக போய் அவங்களுடைய ஆயுஷ் ஹோமம்லாம் செய்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணும்னு தானே செய்கிறாங்க. உலகியல் வேதநூல் ஒழுக்கம்னு பார்க்குறோம். அப்போ உலகம் நல்லா இருக்கணும்னு அவங்க செய்கிறாங்க. அதுதான் சொல்கிறார், வேள்வி நற்பயன் விழுப்புணலாவது. சரி, நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பு ஆதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை. மன்னன் தான் என்ன பண்ணணும்னா அந்த பூசனை விடாமல் செய்வதற்கு உறுப்பு அவனும் ஒரு காரணமாக இருக்கிறான். அதனால் என்ன பண்ணார், மழையும் வேணும், ஏன்னா தண்ணி வேணும் இல்லையா, புண்ணியம் செய்வார்க்கு தான் பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்கிற மாதிரி மழை வேணும். மழை மட்டும் இருந்தால் போதாது, அந்த அர்ச்சனை செய்வதற்கு மன்னனும் ஒரு பெரிய துணை. அவன் தான் அந்த தண்ணியோ பூவோ கொண்டு போய் சேர்க்கணும்னா மன்னனுடைய பங்கு முக்கியம். ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை. அதனால தான் அர்ச்சனை செய்வதற்கு துணையாக இருப்பதனால் மன்னனை சொல்லி மூலும் மற்றவை காக்கும் முறைமையால் அதெல்லாம் காத்து இப்படி பூசனை விடாமல் செய்வதற்கு துணை செய்வதற்காகத்தான் வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னார்னு பார்க்கிறோம். அது அவருடைய வாக்குனால வந்ததுனால கூன்பாண்டி என்ன ஆனா இன்றசீர் நெடுமாறனாக ஆனான் என்று நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம்னு பார்க்க. அப்போ மன்னனுடைய பங்கு எவ்வளோ முக்கியம், அந்த பொறுப்பு இருக்கணும் மன்னனுக்குன்னு பார்க்கிறோம். அடுத்து 17வது பாடல். அறம்பொருள் இன்பமான அறநெறி வழாமற் புள்ளி மரங்கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் சிறந்தனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறிக்குருளை அண்ணான். மனுநீதி சோழனுடைய மகனை சொல்றார். காக்கும் இல்லையா, இல்லை அப்படியா, ஓ வையகம் காக்கும், ஓ அறம்பொருள் இன்பமான அறநெறி வராமல் புள்ளி மரங்கடிந்து அரசர் போற்ற வேகம் காக்கும் நாள். 17வது பாட்டு இது. ஆமா காக்கும் நாளில் தான் அது விட்டுட்டு இருக்கோம். பெருமக்களே, அது ஒரு பாட்டு தப்பா எழுதியிருக்கேன், அது மட்டும் கொஞ்சம் பேனா இருந்தா குறிச்சிங்க. 2வது வரியில மரம் கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில், நாளில்னு வரணும் கடைசியா. நாளில் நாள்னு சொல்ற இல்லையா, கோள் நாள், நாளில். அதனாலதான் ஐயா நல்ல வேலையா புத்தகம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. எப்படி தப்பா சொல்லுவான், எதனா பிடிச்சிடணும், அப்பயே பிடிச்சி உதைக்கணும். ஆமா ஆமா. இன்னொன்னு அப்படி இருந்தா என்ன சொல்றது, வகுப்புமே மாணவர்கள் சொல்ல முடியாது. இப்போ பேசுறப்ப சொற்பொழிவு சொல்றப்ப கூட ஒரு கலந்துரையாடலாகவோ இன்ட்ராக்ஷன் இருக்கு. நமக்கு வகுப்பே இப்போ சின்ன இதா கேட்கணுன்றவங்க முறையாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் வரும். பெரிய அப்படியே 100 பேர் 200 பேர் இல்லை, இதே நல்லா இருக்குது. ஐ கான்டாக்ட் வச்சு அப்படியே சும்மா பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் என்ன இந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் நடுவில் சில செய்தி இப்போ ஐயா சொல்லுவார், நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ இன்னும் நல்லா நம்ம உயிரோட்டமாக போகும். அந்த போர் அடிக்கிறது இல்லாமல் என்கரேஜ்மெண்ட்டு வாய்ப்பு, நமக்கும் சில செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எதனா பிழையாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம திருத்திக்கலாம் உடனே. அதான் அதாவது இந்த அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் யாப்பு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை சரியாக யாப்பில் எழுதியிருந்தேன்னா அந்த பிரச்சனை இல்லை. எழுதும் போதே ஒரு சீர் குறையும், நான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். படிக்கும்பொழுது சிரமமாக இருக்கும், பார்க்குறவங்களும் சிரமமாக இருக்கும். என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் பிரித்து அறம் பொருள் இன்பமான அறநெறி வழாமல் புள்ளின்னு நம்ம பிரித்து எழுதுனா அப்போ அந்த ஒரு சொல் குறைஞ்சதுன்னா அது தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் யாப்பு வச்சாங்கன்னு பார்க்குறோம்.
அது அப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு எழுத்து 2 எழுத்து நம்ம மிஸ் ஆனா கூட நமக்கு தெரிஞ்சிடும், இது தலை தட்டுதே இப்படி வராதே என்பதை தெரியும், சரியா வரலன்னு தெரியும். அதுதான் நான் பார்த்தேன், என்னடா அது சரியா இருக்க மாதிரி இருக்கே அப்படி சொல்லி. நம்ம ஸ்பேஸ் வச்சு சொல்ல முடியாது தமிழ்ல, அதுதான் பார்க்கணும். சரி. அறம்பொருள் இன்பமான அறநெறி வழாமற் புள்ளி மரங்கடிந்த அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்த நற்றவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறிக்குருளை அண்ணான். அப்போ மனுச்சோழனுடைய மகன் அவர் பிறந்ததை சொல்றார். எப்படி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றப்போ, மனுச்சோழர் சொல்றப்போ, அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்தையும் வழாமற் புள்ளி அதை தவறாமல் சரியாக ஆட்சி செய்கிறார் என்பதை சொல்றார். புள்ளினா அது தொடர்ந்து அதை சரியா செய்வது, விடாம செய்வது. வழாமற் புள்ளி, வழுதல்னு சொன்னா விட்டுறதுன்னு பார்க்கிறோம், குற்றமுடையதாக ஆகுது. அப்படி இல்லாம வழாமற் புள்ளி மரம் கடிந்த அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில். மரம்னு சொன்னா வீரம்னு பொருள், இந்த இடத்துல வீரம் கிடையாது, தீங்கு தான். மரங்கடிந்து அப்படின்னா தீமையெல்லாம் கடிந்து அரசர் போற்ற. அரசர் போற்றன்னு சொன்னா சிற்றரசர்கள் எல்லாம் அவனை போற்றுகிறார்கள், என்ன ஒரு ஆட்சி செய்யறான் மன்னன்னு போற்ற வையகம் காக்கும் நாளில், அப்படி காக்கிறான். அப்படியே ஒரு திருக்குறளுடைய விளக்கமாக இந்த பாட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். அதான் எழுதியிருக்கு. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. இறைமாட்சி சொல்றார். அறத்தை நீக்கக்கூடாது, அறத்தின் வழி நிற்கணும். அடுத்து அல்லவை நீக்கி, அந்த அல்லவைன்னு சொன்னா பகை, எந்த பகையும் இல்லாமல் நீக்கி. ஏன்னா சின்ன சின்ன பகையா இருந்தா கூட விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த எடுத்துன்னு சொல்றார் வள்ளுவரை பார்க்கிறோம். அப்போ பகையெல்லாம் இல்லாம இருக்க சொன்னா நல்ல ஆட்சி செய்யறான்னு அர்த்தம். அதுதான் சொல்றார். அறம்பொருள் இன்பமான அறநெறி வழாமற் புள்ளி என்பது அழன் இழுக்காதது, அது ஒரு வரி. அடுத்து மரங்கடிந்து அரசர் போற்ற, அரசர் போற்றன்னு சொல்றார் இல்லையா, அது என்னன்னு சொன்னா அல்லவை நீக்கி என்பதற்கு விளக்கமாக இருக்குது என்ன உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அடுத்து அப்படிப்பட்ட நாளில் சாதாரணமாக பிறந்திடல அந்த குழந்தை. அடுத்த பாட்டிலையும் அவர் சொல்ல போறார். சிறந்த நற்றவத்தால், நல்ல தவம் செய்கிறாங்கன்னு பார்க்கிறோம். நல்ல தவம் இருந்தால்தான் நல்ல குழந்தை பிறக்கும் என்பது நமக்கு எந்த வரலாற்றில் பார்க்கலாம்னா ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறார். அப்புறம் என்ன பண்றார், சைவ சமயத்திற்கு மனையறுத்தில் இன்பமுறு மகப்பெறுவான் விரும்புவார். முதல்ல ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். அப்புறம் அணைய நிலை தலை நின்று ஆடிய சேவடி கமலம் நினைவுற, பெருமானுடைய நினைவு வந்த உடனே முன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் திருநீற்று ஒளி விளங்குமாறு செய்யக்கூடிய புனைமணிப்பூன் காதலனை, அப்பதான் ஒரு ஆண்மகவா இருந்தா நல்லா இருக்குமே என்று எண்ணுகிறாருன்னு பார்க்கிறோம். அப்பதான் ஞானசம்பந்த பெருமான், அது மட்டுமே இல்லை, அவங்களுடைய வேண்டுதல்னு இல்லை, அந்த தவத்துக்கு பெருமான் செவிசா இருக்கிறார் இல்லையா, அதுவும் சொல்லுவார் சேக்கிழார். அதாவது அவங்க 2 பேரையும் சொல்றப்போ 2 பேருமே மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் என்று சொல்லுவார். அது ரொம்ப சிரமம்னு பார்க்கிறோம். ஒருத்தர் சைவ சமயத்தை சார்ந்து இப்போ அம்மா சைவமும் அப்பா சைவம் இல்லாமலோ சைவ சமயம் இல்லாமலோ இருந்தா இப்போ ஞானசம்பந்தர் மாதிரி வந்திருக்க முடியாது. 2 பேருமே பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவர்கள், மரபிரண்டும் சைவ நெறி. அதுக்கெல்லாம் உரையாசிரியர் எழுதுறாங்க. அந்த மாதிரிலாம் அமைவது பெரிய ஒரு இது. அப்படிப்பட்டவருடைய 2 பேருடைய தவத்தினால் அவர் வந்தார்னு பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்றார். சிறந்தனல் தவத்தால் தேவின்னு சொன்னா அந்த மாதேவி, கோப்பெருந்தேவின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் அந்த அரசி. அவருடைய திருமணி வயிற்றில், மணி வயிற்றிலே மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற, உலகம் போற்றுமாறு ஒரு குழந்தை பிறந்தான். ஏன்னு சொன்னா குழந்தை அவன் ஒரு தவ குழந்தையா இருக்கிறான், உலகம் போற்ற போதுன்னு பார்க்கிறோம். அது ஒண்ணு. இன்னொன்னு அது வரும் பொருள் உரைத்தல், நயமான் அப்படி சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா உலகம் முழுக்க அவனுடைய ஆணை சக்கரம் போதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சக்கரவர்த்தியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா எல்லாரும் போற்ற போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அது மகனை தான் சிறப்பா சொல்றார். உலகம் போற்றுமாறு பேரறி குருளை அண்ணான், சிங்கக்குருளை போல, சிங்கத்தினுடைய ஒரு குட்டி எப்படி இருக்குமோ அது போல பிறந்தான். அரின்னு சொன்னா சிங்கம், அப்படி வந்தான் என்று சொல்றாருன்னு பார்க்கிறோம். அது மைந்தன் பெயர்னு எழுதியிருக்கேன். பிரிய விருத்தன் என கல்வெட்டில் உள்ளதாக கூறுகின்றனர். திருவாரூர் கல்வெட்டு எதுலையோ ஒன்று இருக்குன்னு சொல்றார். ஆனா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சேக்கிழார் சொல்லலைன்னா நம்ம அதை சும்மா தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்பக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த வரலாறு சொன்னோம் இல்லையா முன்ன, அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் ஞானசம்பந்தருடைய பேரே சொல்லலை. இன்னொன்று அவருடைய மனைவி பேர் கண்டிப்பாக தோத்திர பூர்ணாம்பிகைன்னு தான் கல்வெட்டில் கிடைச்சிருச்சுன்றாங்க.
ஆனால் அவர் சொல்லலை, சேக்கிழார் சொல்லலைன்னு பார்த்தா கடைசியாக சொல்லும்போது கூட என்ன சொல்கிறார், காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் கொண்டருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் தான் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ அவர் பேர் சொல்லலை, மகன் பிறந்தான், ஆண் மகவு பிறந்தான்னு சொல்கிறார். அதனால தான் சிங்கக்குருளைன்னு சொல்கிறார். அப்புறம் 18வது பாட்டு, 17வது பாட்டோட நிறைவு செய்யலாம். உலகம் போற்று அந்த மகன் பிறந்தான்னு பார்க்கிறோம். அதுதான் அடுத்த பாட்டிலையும் தவம என்று சொல்ல போகிறார். அடுத்து ஏன் அப்படி அந்த மகன் இருந்தான், அடுத்து அந்த திருநகர சிறப்பிலே என்ன ஆகிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த அளவிலே சிந்திப்பதற்கு பெருந்துணையாக இருந்த திருவருளையும் உருவருளையும் நினைந்து போற்றி இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்திய நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கும், இந்த மழையிலும் பெருமக்கள்லாம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன்.